ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது நான் கடலைப்பருப்பு வச்சு பூரண கொழுக்கட்டை செய்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினது தான். நான் 1/2 கிலோ பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம். ஒட்டு மொத்தமாகவும் நம்ம ஊற்றிடக்கூடாது, அப்புறம் ஜாஸ்தி தண்ணி ஆயிரும் மாவு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் கலந்து வச்சிருக்கேன். இன்னும் நான் பிசைய ஆரம்பிக்கல. ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம், தட்டு போட்டு மூடி. நம்ம அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிட்டோம். பேன் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகணும். நான் கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஒரு 2 விசில் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கையிலேயே நம்ம மசிச்சுக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது. இல்லை மிக்ஸியில் போட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் ஓட விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா நம்ம கையிலேயே மசிச்சிட்டோம். இப்போ நம்ம பேன் சூடாக இருக்கு பாருங்க. நெய் ஊற்றிட்டோம்ல, இதில் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதோட 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பூரணம் வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம், இல்லை எள்ளு சேர்க்கலாம். நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் மட்டும் சேர்த்து நம்ம வெல்லம் சேர்த்து நம்ம பூரணம் செய்யலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் கடலைப்பருப்புனா 1 கப் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துடலாம். இதையும் நல்லா நம்ம கிளறிடலாம். நம்ம பூரணம் பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். கேஸ் நிப்பாட்டிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறணும். இப்போது நல்லா மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டையாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு கையில் கொஞ்சம் ஒட்டமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் இல்லை நெய் கொஞ்சம் தண்ணி தொட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கையிலேயே ஒரு சின்ன அச்சு கையில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் கையில் தான் செய்கிறேன்.
மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இட்லி தட்டு போட்டு ஈர துணியோட வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா செஞ்சு நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம். நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து இட்லி பானையில் வச்சிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டைலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் எல்லாமே கையில் தான் பண்ணேன். நான் எந்த மோல்டு வச்சு நான் பண்ணவே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வேறு சூடாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும் பூரண கொழுக்கட்டை. இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.